அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வருங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க. வாங்க இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு நல்ல அகலமான பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறுற வரைக்கும் நான் நல்லா வதக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்க விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த ரெசிபிக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 kg சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ மஞ்சத்தூளையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கழுவி வச்சுருக்கிற சிக்கனை பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெப்பர் காரமும் அப்புறம் இந்த பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல அந்த காரத்துலேயும் தான் இந்த ரெசிபி ஃபுல்லாக செய்ய போகிறோம். மிளகாய்த்தூள் சேர்க்கல நான். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. எண்ணெயிலேயே இந்த சிக்கனை ஒரு 3-4 மினிட்ஸுக்கு வதக்கி விட போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. மெயினாக வந்து பெப்பரோட காரத்தில் தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே இருக்குதுங்க. பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க மாட்டாங்க. சிக்கன் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக விட போகிறேங்க. அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டு வேக விட போகிறேங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டாக்க சீக்கிரமாக தண்ணி வற்றிரும். இந்த மாதிரி மூடி வச்சு வேக விடுறப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மூடியை திறந்துட்டேங்க. இப்போது சிக்கனில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லாவே தண்ணியெல்லாம் சுண்டி வற்றி வந்துருச்சுங்க. இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்பைசியான பெப்பர் சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. கோல்டு பிடிச்சிருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி பெப்பர் போட்டு சாப்பிட்டாக்க நாக்குக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க இந்த சிக்கனை. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது இந்த ஸ்பைசியான பெப்பர் சிக்கன். கோல்டு பிடிச்சிருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ரசம் சாதம் கூட இதை செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.